வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் சுலபமான கேரட் அல்வா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இப்போ நம்ம ஃபஸ்ட் டைம் சேனலை பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ நெக்ஸ்ட் போட வீடியோவில் நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ கேரட் அல்வா பண்ணுறதுக்கு 5 கிராம் கேரட்டை தோல் சீவிட்டு நல்லா துருவி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா இதுக்கு 1/4 கிலோ சர்க்கரை எடுத்துருக்கேன். 50 கிராம் நெய்யும் 1 டீஸ்பூன் ஏலக்காய் தூளும், அதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் முந்திரி, 2 டேபிள் ஸ்பூன் திராட்சை எடுத்துருக்கேன். 1/2 லிட்ரு பால் எடுத்துருக்கேன், திக்கான பால். ஃபஸ்ட்டு பேனில் பால் நல்லா காய்ச்சிக்கோங்க. நல்லா கொதி வரணும். கிளறிட்டே இருங்க, அடி ஒட்டாமல் பார்த்துக்கோங்க. இந்த ஆடையெல்லாம் கொஞ்சம் எடுத்து விடுங்க. அது கொஞ்சம் நல்லா கொதி வந்து ஒரு 5 நிமிஷம் கழித்து துருவின கேரட்டை இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கிளறி கொடுங்க. நல்லா மூழ்கிற அளவுக்கு இருக்குது பாருங்கள். இப்போ பால் இது பால்லையே இந்த கேரட் நல்லா வேகணும். அதனால் 5 நிமிஷம் மூடி போட்டு இது நல்லா குக் பண்ணுங்கள். இது நல்லா வேகட்டும். இந்த டைமில் இன்னொரு பேனில் நெய் விட்டு முந்திரியும் திராட்சையும் நல்லா செவக்க வறுத்து எடுத்துக்கோங்க. இது கடைசியாக போடுறதுக்கு. இப்போது கேரட்டு கொஞ்சம் நல்லா வெந்து வந்திருக்கு பாருங்கள். இந்த டைமில் கேசரி பவுடரை சேர்த்துக்கலாம். கேசரி பவுடர் இல்லைன்னா ஃபுட் கலரை ஆரஞ்சு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா ஏலக்காய் தூளியும் சேர்த்துக்கோங்க. இப்போது சேர்த்துட்டு நல்லா கிளறி விடுங்க. பால் இன்னும் கேரட்டில் அப்சர்வ் ஆகிட்டு இன்னும் இருக்குது. அது பால் வத்துற அளவுக்கு நல்லா கிளறி கொடுத்துட்டே இருங்க. கொஞ்சம் பால் குறைஞ்ச உடனே சர்க்கரையை சேர்த்துக்கலாம். சர்க்கரை ஏற்கனவே சொன்னேன் 1/4 கிலோ எடுத்துருக்கேன் சர்க்கரை. இதை போட்டு நல்லா கிளறி கொடுங்க. அந்த சர்க்கரை வந்து நல்லா மெல்ட் ஆகும். மெல்ட் ஆச்சுன்னா இன்னும் கொஞ்சம் லிக்விடாக மாறும். அது அதனால் திரும்பவும் நீங்கள் கிளறி கொடுத்துட்டே இருக்கணும், அடி ஒட்டாமல் இருக்கணும். இந்த ஸ்டேஜ்லேயே நம்ம நெய்யை சேர்த்துக்கலாம். நெய் வந்து அப்படியே கூட சேர்த்துக்கலாம், இல்லைனா ஃபஸ்ட்டு கொஞ்சம் 30 ml சேர்த்துட்டு அதுக்கப்புறம் 20 ml சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அந்த மாதிரி கிளறி கொடுத்துட்டே இருங்க. ஏன்னா நெய் வந்து அது அப்சார்ப் ஆகிட்டே இருக்கும். அல்வா பதம் வரத்துக்கு நல்லா திக்கனாகணும். அது திக்கார வரைக்கும் நம்ம கிளறி கொடுத்துக்கிட்டே இருக்கணும். நெய்யும் நல்லா அப்சார்ப் ஆகி நல்லா பிரிஞ்சு வரணும். நல்லா திக்கானவுடனே வறுத்து வச்ச முந்திரி திராட்சையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ நான் இன்னும் ஃப்ளேவருக்காக கியாரா வாட்டர் சொல்லிவிட்டு இது கடைகளில் கிடைக்குது. எல்லா வித ஸ்வீட்டுக்கும் இதை சேர்த்துக்கலாம். ரோஸ் எசன்ஸ் மாதிரி இருக்கும். இது ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்க்குறேன். இது இல்லைன்னா பரவாயில்ல, பச்சைக்கருப்பு இருந்துச்சுன்னா அதை தூள் பண்ணிவிட்டு ஒரு பிஞ்ச் அளவுக்கு அதையும் சேர்த்துக்கலாம். அதுவும் நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். நெய் நல்லா பிரிஞ்சு வந்தவுடனே இறக்கிட வேண்டியது தான். இப்போது கேரட் அல்வா ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.